जय सद्गुरुनाथ महाराज की जय। जगन्नाथे राधे राधे, कृष्ण माई की जय। वृंदावन विहारी की जय। श्रीमती राधा रानी की जय। भंगे बिहारी की जय। பிருந்தாவனத்தில் கட்டாயம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் நிறையா. அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பங்கே பிகாரி மந்திர். பங்கே பிகாரி மந்திர் மற்றும் நிதிவனம் ரொம்ப முக்கியங்க. இந்த பங்கே பிகாரி அப்படின்றவர் யார் அப்படின்னா சாட்சாத்து கிருஷ்ணரே தான். இந்த பங்கே பிகாரி ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பங்கே அப்படின்னா, பங்கே அப்படின்னா அதுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா 3 இடங்களில் வளைந்தவர் அப்படின்னு அர்த்தம். பிகாரி அப்படின்னா மகிழ்பவர் அப்படின்னு அர்த்தம். பாங்கே பிகாரி அப்படின்னா வளைந்து அழகான மகிழ்ந்த நிலையோடு இருக்கக்கூடிய கண்ணன், ராதா கிருஷ்ண ஸ்வரூபன் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம பாங்கே பிகாரியை தான் பார்க்க நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குறிப்பிட்ட அளவு டுக்லாம் வரும், அதோட இந்த இடத்தோட ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு அப்புறமாக எல்லாரும் நடந்தே தான் இந்த பங்கே பிகாரியை பார்க்கறதுக்கு போகணும். ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், இந்த பங்கே பிகாரியை பார்க்கறதுக்கு தான் பயங்கரமான கூட்டம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். ஆகையினால் நெடியதான கூட்டம் இருக்கும். ஆகையினால் இது உள்ளெல்லாம் கேமரா அலோடு இல்லை, கேமராலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாதனால நான் சில இடங்களெல்லாம் காட்ட முடியல. ஆகையினால அந்த பாதைக்கு போகிற வழித்தடத்தை அடியன் காட்டுறேன். இப்படி தான் போகிற வழியெல்லாம் வானர சொரூபமாக இருக்கக்கூடிய குரங்குகளுடைய சேட்டைகள் ஜாஸ்தி இந்த பகுதியிலலாம். நிதிவனம் இந்த மாதிரி பங்கே பிகாரி போகக்கூடிய இடங்களெல்லாம் நிறையா மோசம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருடைய மொபைலை தூக்கிட்டு போயிடுறது, பேக்கை தூக்கிட்டு போயிடுறது, வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு போயிடுறது, ஸ்நாக்ஸை தூக்கிட்டு போயிடுறது. என் கண்ணு முன்னாடியே ஒருத்தருடைய ஃபோனை தூக்கிட்டு போயிடுச்சு. இதை பாருங்கள், நிற்கிறார், கண்ணாடி வாங்கி வச்சுட்டு இருக்காருங்க. அதோட கண்ணாடியை அந்த வானர வீரனாகிய அந்த குரங்கு கையில் வச்சுருக்க பாருங்க கண்ணாடி. அவர் போட்டிருந்தார், அந்த கண்ணாடியை வாங்கி அது கையில் வச்சுருக்கு. இப்போ புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் அடியன் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி குரங்குகள்லாம் கண்ணாடி தூக்கிட்டு போயிடும், அதை தூக்கிட்டு போயிடும், இதை தூக்கிட்டு போயிடும்னு சொன்னல. அந்த கண்ணாடியை அது போட்டுக்கிட்டு ஓடிட்டு, அதுதான் பெரிய விஷயம் இங்கெல்லாம். ஸோ ஆகையினால் இதான் பங்கே பிகாரி போகிறதுக்கான பாதை. ஸோ ஆனால் நம்ம இப்போ பங்கே பிகாரியை இந்த பாதையை மட்டும் அடியன் காண்பித்து விட்டு ரொம்ப முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. இந்த பங்கே பிகாரி எந்த இடத்துல பகவான் கிடைச்சாரோ அந்த இடத்துக்கு பேர் நிதிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் கொண்ட பேர். அந்த நிதிவனும் இந்த பகுதியை தாண்டி போகும்பொழுது தான் நம்ம தாராளமாக அனுபவிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அவசியம் நம்ம பங்கே பிகாரியை அதி அற்புதமான முறையில் நம்ம நல்லா தரிசிக்கலாம். இந்த பங்கே பிகாரி எப்படி கிடைச்சார் அப்படின்னா, ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மகாத்மா, சாதாரணமான மகாத்மா இல்லைங்க அவர். ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா, அந்த மகாத்மாவால் தான் பங்கே பிகாரி கிடைச்சார். அந்த பங்கே பிகாரிக்கு தான் தனிப்பட்ட முறையில் அவருடைய சீடர்கள் ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோவிலை தான் நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா கூட்டம் ஜாஸ்தி. இப்போ அடியன் நிதிவனத்தை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா பங்கே பிகாரி ஓரளவு தான் வீடியோ காட்ட முடியும், அதுக்கப்புறம் உள்ள ஒன்றுமே நம்ம பண்ணிட முடியாது. ஆகையினால ஃபோட்டோஸோ அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது நம்ம என்ன வீடியோஸ்லாம் எடுக்க முடியும்? எதுவுமே எடுக்க முடியாது. ஆகையினால இப்போ அந்த பங்கே பிகாரி எந்த இடத்துல கிடைத்தாரோ அந்த நிதிவனை நோக்கி அடியன் போயின்ட்டுருக்கேன். நிதிவனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா துளசி மரங்களால் சூழப்பட்ட ஒரு வனப்பகுதியாகும். துளசி செடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இங்கே துளசி மரமே இருக்குங்க. ஒவ்வொரு மரமும் இன்னொரு மரத்தோடு சேர்ந்து தான் இருக்கும். அதாவது ஜோடியான மரங்களாகத்தான் இருக்கும். இன்றளவும் 2 மரங்களும், ஒன்று ராதை, இந்த பாருங்க ஓல்டு மீராபாய் டெம்பிள், சாட்சாத்து மீராபாய் இந்த நிதிவனம் பக்கத்தில் இருந்து கொண்டு தான் ராதா கிருஷ்ண சுவாமிகளுடைய திருவடிக்கு சேவை புரிந்தார்கள். ராதையும் கிருஷ்ணனும் மீராபாய் அம்மா அவர்களுக்கு
ரொம்ப இஷ்டம். தரிசனமெல்லாம் மீராபாய்க்கு கிடச்சிருக்கு. மீராபாய்க்கு தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல பெரியதான ஒரு பழமையான ஆசிரமம் இருக்குது. இந்த வீடியோ கடைசியில் வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய உன்னதமான விஷயங்களை வந்து அடியன் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த நிதிவனத்தில் அதி அற்புதமான முறையில் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா மனதை வந்து நெகிழ வைக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது. இங்கே தான் அந்த பகவான் வந்து இந்த நிதிவனம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அங்கே தான் ஒவ்வொரு கோபியர்கள் கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து நடனம் ராசலீல புரிவாராம். இப்போவும் கூட ஒவ்வொரு ராத்திரியும் ராதையும் கிருஷ்ணனும் இந்த இடத்துல இப்போவும் ராசலீல புரிகிறதாக சொல்லப்படுது. ஒவ்வொரு இங்கே நான் மரம்லாம் இப்போ கொஞ்சம் காட்டுவோம் உங்களுக்கு, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இரண்டு துளசி மரங்கள் இருக்கும், செடி இல்லை மரங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த மரங்கள் பாருங்கள் எவ்வளவு குரங்குகள் ஓடுது பாருங்கள். எல்லாரும் பயந்து தான் வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் பயந்து தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் எதை தூக்கிட்டு போகணும் யாராலையும் சொல்லிடவே முடியாது. அதையும் உங்களுக்கு நான் இந்த தருணத்தில் அடியேன் சொல்லிடுறேன். இப்போ இந்த நிதிவனத்துக்குள்ளே வந்து குருநாதருடைய கிருபையால் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய கிருபையால் உள்ளே நுழைஞ்சாச்சு. பாருங்கள், இதுதான் நிதிவனம். ஒன்றொன்றும் துளசி மரம், துளசி வன காடு. இங்கே டெய்லி பகவான் ராதையோடு கிருஷ்ணனோடு கோபியர்களோடு இங்கே ராசலீல டெய்லி பகவான் புரிகிறார். சாட்சி என்னவா கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பகவான் ஸ்ரீ ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு பள்ளியறை வச்சுருக்காங்க. ராத்திரி இந்த கோவிலை நட சாத்திரத்துக்கு முன்னாடி பயங்கரமான அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். விடிய கார்த்தால் பார்த்தா எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்குமா. அந்த இடம் இங்கே தான் இருக்குது. அதையும் வீடியோ எடுக்க முடியாது. சில இடங்களை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்றத வந்து அடியேன் சொல்லிடுறேன். ஆனால் இந்த மரங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள், கிருஷ்ண ஸ்பரிசம் பட்டதுனால எல்லா பக்தர்களும் ஹே ராதே ராதே, ஹே ராதே ராதே, ஹே ராதே ராதே, ராதே ராதே, ஹே ராதே ராதே, ஹே ராதே ராதே அந்த நாமத்தை அழகாக சொல்லிக்கொண்டு இந்த நிதிவனத்தை சுற்றி எல்லா பக்தர்களும் ராதையினுடைய நாமத்தை ஜபம் பண்ணபடியே எல்லாரும் போகிறாங்க. இந்த மரமெல்லாம் தெய்வீகமானது. சாட்சாத்து ராதையும் கிருஷ்ணனும் ஒவ்வொரு இரவும் இந்த இடங்களில் தோன்றும் பொழுது இரண்டு துளசி மரம்னு சொன்ன இல்லையா, எல்லாமே மாறிடுமா. எல்லாமே தன்னுடைய உண்மையான நிஜ சொரூபத்துக்கு வந்து, அதாவது கோபியர்களாக மாறி கண்ணபெருமானும் ராதாராணியும் நடுவில் ராசலீல அதி அற்புதமான முறையில் வந்து நடனம் புரிந்து தெய்வீகமான காட்சிகள் இந்த இடமெல்லாம் நிகழுமா. ஆகையினாலே இரவு நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே லாக் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு நமக்கு வந்து பாக்கியம் இருந்திருக்கு குருநாதருடைய அந்த அனுகிரகத்தினால. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே எதுவுமே அலோ கிடையாது. இப்படி தான் வெளியில் இருந்தபடி தான் நீங்கள் எல்லாம் பார்க்கணும். ரொம்ப சுத்தமாக பாதுகாக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா தான். அவர் இருந்த இடமும் இங்கே தான் இருக்குது, அடியேன் காட்டுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் பங்கே பிஹாரின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பங்கே பிஹாரியை இந்த இடத்துல தான் ஹரிதாஸ் கிரி சுவாமிகள் கண்டெடுத்து ஆலயமும் கட்டி வைத்தார். புரியுதுங்களா? இங்கே தான் ஆல்ரெடி அந்த பங்கே பிஹாரி இங்கே தான் இருந்திருக்கார். அதாவது ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா இந்த இடத்துல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே 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 சொல்லக்கூடிய நாமாவளியை சொல்லி 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 அந்த ராதா கிருஷ்ண சுரூபமாகவே மாறினதுனால பகவானே இந்த இடத்துல பங்கே பிகாரியா, எந்த மூலம் ஒரு மூலவராக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இந்த இடத்துல அப்படியே ஆவிர்வவிச்சாராம். ராதா கிருஷ்ண சுரூபமாக ஆவிர்வவிச்சாராம். அந்த ஆவிர்வவிச்ச அந்த ராதா கிருஷ்ணர் பகவான் யாருனால ஆவிர்வவிச்சார்னா ஹரிதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மாவால் தான். அவருடைய இடம்தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதி சுந்தரமான ஒரு இடம். அந்த மகாத்மா வாழ்ந்த நிதி வனம் இந்த ஹரிதாஸ்கிரி பாருங்கள். பங்கே பிகாரியையும்
நம்மளுடைய ராதாராணியையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சொரூபம் நீ எல்லாம் இந்த சித்திர ரூபத்தில் பார்க்கலாம். இந்த பங்கே பிகாரி கிடைத்ததான ஒரு அதி சுந்தரமான இடம் இதுதான். ஹரிதாஸ் சொல்லக்கூடிய மகாத்மா வாழ்ந்த இடம் இதுதான். அவர் விடாமல் இந்த பிருந்தாவனத்தில் இந்த நிதிவனத்தில் இருந்து கொண்டு ராதேனுடைய நாமத்தை சொல்லி 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 வர வச்சிட்டார். சாமியையே வர வச்சிட்டார். அந்த அளவுக்கு நாம ஜபம், அந்த அளவுக்கு பக்தி, அந்த அளவுக்கு உருக்கம். புரியுதுங்களா? இதெல்லாம் இருந்ததுனால இந்த பங்கே பிகாரி கிடைச்சார். அந்த பங்கே பிகாரிக்கு தான் இவருடைய பரம சீடர்கள் எல்லாரும் ஒரு பெரியதான கோவிலை கட்டி வைத்தார்கள். அந்த கோவிலை நம்ம காட்ட முடியல. காரணம், வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஏன்னா அவ்வளவு ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி இருக்கும், உள்ளுக்குள்ளே எதுவுமே பண்ணிட முடியாது. ஆகையினால இந்த மரங்களெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தொட்டு பார்த்தாலே அந்த ராதா கிருஷ்ண அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த கிருபையானது நமக்கு கிடைச்சிரும். தொட்டு பார்த்தல இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கிறீர்களே, இப்படி பார்க்கறதுனாலேயே நமக்கு அவ்வளோ கிருபை கிடைக்கிது. இந்த இடங்களுக்கு போய் இந்த மரங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் தொட்டு ஆலிங்கனம் செய்து கொண்டால் கண்ணனையே ஆலிங்கனம் செய்து கொண்டதுக்கு சமமாகும் அப்படின்றத அடியேன் சொல்லிக்கொள்கிறேன். இந்த மாதிரிலாம் பிருந்தாவனத்தில் நிதிவனம், நீங்கள் நெட்டில் சும்மா நிதிவன் பிருந்தாவன் பிருந்தாவனம்னு போட்டால் வராது, பிருந்தாவன் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்தினுடைய மகாமித்யம் என்ன, எவ்வளவு மகாத்மாக்களுடைய அந்த கருணா கடாட்சம் இந்த இடத்துல விழுந்திருக்கு. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அந்த கருணா கடாட்சம் இந்த இடத்துல எவ்வளோ விழுந்திருக்கு. பக்கத்திலேயே ஆசிரமம் கட்டி கொண்டு வாழ்ந்த நம்முடைய மீராபாய் மாதாவினுடைய அருள் கடாட்சம் விழுந்த இடம் இதெல்லாமே. ராதா கிருஷ்ண பாவத்திலேயே திளைத்து போய் கிருஷ்ணனுக்காகவே வாழ்ந்த மீராபாய் இந்த நிதிவனத்துக்கு பக்கத்தில் தான் அந்த அன்னையினுடைய ஆசிரமமும் இருக்குது. அந்த ஆசிரமத்தையும் அடியேன் சுவாமியுடைய அனுகிரகத்தினால காட்டுவேன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் நல்லா உற்சாகமான முறையில் தரிசனம் பண்ணலாம். அங்கே மீராபாயினுடைய ஆசிரமத்தில் அடியேன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுனா சாலக்கிராம மூர்த்தி ஒன்று காட்டுவேன். அது சாலக்கிராமமாக இல்லையா, அது கருணாக பாம்பாக இருந்துதான். அந்த கருணாக பாம்பை விட்டு மீராபாயை கொல்றதுக்கு அவங்க குடும்பத்தார்கள் பாம்பை அவள் கிருஷ்ணனை ஆராதிக்கக்கூடிய பொட்டி உள்ள அந்த கருணாகத்தை வச்சுட்டாங்க. கருணாகத்தை வைக்கும் பொழுது விடிய கார்த்தால ஏந்திரிச்சு அந்த பெட்டி உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணஸ்வரூபத்தை எடுத்து வணங்குறது அவளுடைய வழக்கம். பெட்டியை திறந்தா பாம்பு போட்டுவிடும்னு நினச்சிட்டாங்க. பெட்டியை திறந்தா அந்த இடத்துல பாம்பு இல்லையா, சாலக்கிராம மூர்த்தி இருக்கான். அந்த மூர்த்தியை நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடியன் மானசீகமான முறையில் அடியன் அதை விளக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பக்தி அப்படின்றது தன்னை தனக்கானவனிடத்தில் அர்ப்பணிக்கிறதுங்க. அதாவது எந்த நிபந்தனைகளும் அற்ற பக்தி. எனக்கு நீ இதை செஞ்சு கூட நான் உனக்கு இதை செய்கிறேன் எதுவுமே கிடையாது. சுவாசம் யாரால் கிடைக்கிது? அவனால் கிடைக்கிது. இந்த மனுஷ ஜென்மா யாரால் கிடைச்சிது? அவரால் கிடைச்சிது. பேசக்கூடிய திறன், கேட்கக்கூடிய திறன், யோசிக்கக்கூடிய திறன், புத்தி, மனசு எல்லாம் யாரால்? அந்த பகவானால். ஆகையினால் அவன் கொடுத்ததை அவனுக்கே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவனுக்காகவே வாழ்ந்து அவனோடு லயமாகி போகிற பக்தி ராதா கிருஷ்ண பக்தி. ராதா கிருஷ்ண பக்தி நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதி தான் ராதாதேவி. ராதாதேவி அவர்களுடைய கருணா கடாட்சம் கிடைச்சாதான் கிருஷ்ணனே நமக்கு கிடைப்பானாம். நேரடியாக கிருஷ்ணன் கிடைச்சிடவே மாட்டார். ராதையினுடைய அனுகிரகம் சிவாரசு வேணும் நமக்கெல்லாம். ராதாராணியினுடைய சிவாரசு நமக்கு கிடைக்கலன்னா கண்ணபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த பிருந்தாவனத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா ராதாராணியினுடைய அருள் கடாட்சம் இருக்கணும். இப்போ நம்ம ஓல்டு மீராபாய் அம்மாவுடைய டெம்பிளுக்கு நம்ம போக போகிறோம். இந்த நிதிவனம் போகிற பாதையில் தான் இருக்குது. பழமையான மீராபாய் அம்மா வாழ்ந்த ஆசிரமங்க, மிகவும் பழமையானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி துவாபர யுகம்லாம் கழித்து இந்த களியில் ஒரு 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த ஆசிரமம் தான் இது. பாருங்கள், சாட்சாத்து மீராபாய் மாதாஜி வாழ்ந்த மீராபாய் நம்ம அழகாக கையில் ஏக்தாரை வச்சு வாசிக்கிற மாதிரி நிறைய ஸ்டில்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த
மீராபாய் வாழ்ந்த ஆசிரமம். எந்த மீராபாய் எந்த கண்ணபெருமானையும் ராதையையும் ஆராதித்தாலோ அந்த கண்ணனும் ராதையும் உள்ளுக்குள்ள சிலா ரூபத்தில் இருக்காங்க. உங்களுக்கு அடியேன் காட்டுறேன், எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கலாம். மீரா மாதாவுக்கு குரு ரவிதாஸ் சுவாமிகள், ரவிதாஸ்கிரி சுவாமிகளுடைய அந்த அனுகிரகத்தினால மீராபாய்க்கு கிருஷ்ணன் மேலே பக்தி ஏற்பட்டது. குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்கள், கிருஷ்ண பக்தியே அவளை காத்து ரட்சணை பண்ணது. எப்படி பிரகலாதனுக்கு நாராயணன் ஓடி வந்து காப்பாற்றினாரோ, மீராபாய்க்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் கிருஷ்ணனே காத்து ரட்சணை பண்ணி வந்தார். கடைசியில் எனக்கு யாருமே வேண்டாம் கண்ணா, நான் வாங்கிட்டே வந்துடுறேன்னு சொல்லி பிருந்தாவனத்துக்கு வந்துட்டாலாம் நம்மளுடைய மீரா மாதா. மீரா மாயின்னு சொல்லுவாங்களாம், மீரா மாயின்னு அம்மான்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த தாயார் வணங்கிய ஒரு அற்புதமான ஒரு பூஜாரம், அவர்கள் வழிபட்ட ராதாகிருஷ்ண ஸ்வரூபம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கருணாகம் சாலக்கிராம மூர்த்தியாக மாறினதாக சொன்னேன். இப்போ நான் உங்களுக்கு அது தெய்வீகமான முறையில் அடியன் காட்ட போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் நல்லபடியாக, இதெல்லாம் புராண இதிகாசங்களில் இருக்கக்கூடிய இடங்கங்க. இந்த இடங்கள் எல்லாமே புராண இதிகாசத்தில் இடம்பெற்ற இடங்கள். இதெல்லாம் ரொம்ப 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 துர்லபம் இங்கே வரதெல்லாம். நமக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சிட்டு இந்த மனுஷ ஜென்மாவை கடைத்தேற்றத்துக்கான மார்க்கம் இது போன்ற மகாத்மாக்களுடைய சன்னிதானங்களுக்கு வந்தாலே அந்த அனுகிரகமானது நமக்கு கிடைச்சிது. எவ்வளோ தெய்வீகமான இவர் பாடுறார். நான் பாடுறதை முற்பண்ணிட்டேன். மீராபாய் மாதாவினுடைய அபங்கத்தை இவர் பாடுறார். இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்கள், சாட்சாத்து மீரா மாதா எந்த ராதாகிருஷ்ண ஸ்வரூபத்தை ஆராதித்தாலோ அந்த மீரா மாதா ராதாகிருஷ்ண ஸ்வரூபத்துக்கு பக்கத்துலேயே மீரா மாதா இருக்கா, கையில் ஜால்ரா வைத்து கொண்டு அதையும் நீங்கள் தரிசிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த சால கிராமத்தை நான் அடியன் நல்லா காட்டுறேன் பாருங்கள். இந்த கருப்பாக தெரியுதுல, அது என்ன நாகமாக இருக்குது பாருங்கள், அதுதான் கருணாகம். அந்த கருணாகத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர் கருப்பாக தெரியுதா, அதுதாங்க சால கிராமம். கருணாகமே சால கிராமமாக மாறிய அந்த சால கிராமம் தான் இதுதான். மீராபாய் காலத்தில் நடந்த லீலைக்கான சாட்சி நிறைய 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 உண்டு. இது மாதிரி இதெல்லாம் பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும். நீங்கள் எல்லாரும் கட்டாயம் மார்ச் மாதம் வரணுங்கிறத அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதை பற்றின அலௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கூடிய சீக்கிரத்தில் அடியன் நம்ம சேனல்லையே பதிவிடுறேன். நீங்கள் எல்லாரும் வரணும். மீராபாய் மாதாவினுடைய ஆசிரமெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனாக்கா அங்கே ஒரு ராதாகிருஷ்ண ஸ்வரூபத்தில் ஆரத்தி வழிபாடு சீரும் சிறப்புமாக நடந்துருந்தது. நான் நல்லா பார்த்தேன். ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது. புதிதாக வந்திருக்கிற நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். ஷிரடி டு ஹிமாலயாங்கிற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நிறைய சேத்திரங்கள் இருக்குது. கட்டாயம் அவசியம் நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணுன்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் இந்த நிதிவனத்தில் இருந்து கொண்டு, மீராபாய் ஆசிரமத்தில் இருந்து கொண்டு எல்லோரும் கூடிய விரைவில் மதுரா பிருந்தாவனத்தை தேடி வந்து ராதாகிருஷ்ண ஸ்வரூபத்தில் லயமாகி பக்தி செய்யணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே ராதே கிருஷ்ணா, ராதே 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 கிருஷ்ணா.